கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே விளையாண்ட ஒரு 3 பேர் இந்த வாட்டி ஆர்சிபி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த 3 பேர் யாரு அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ரச்சின் ரவீந்திராவுக்கு கண்டிப்பா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஒரு நல்ல பிட்டிங் வார் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பெருசா பிட்டிங் வார் இல்ல, பட் ஆனா அவர் வந்து 1.5 கோடிக்கோ 1.8 கோடிக்கோ சிஎஸ்கே எடுத்துட்டு போனாங்க. அங்க போயிட்டு அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணாரு, இல்லன்னா சொல்ல முடியாது. சோ அந்த பிட்டிங் வார்ல இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபி ஜாயின் பண்ணுவாங்க. அவர் ஆக்சுவலி வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூரை சேர்ந்த ஒரு பையன். ஸோ அது வந்து ஒரு காரணம். இதை தாண்டி ஒரு ஓப்பனர் அவங்களுக்கு அது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஒரு காரணம். சின்னசாமிலாம் அந்த பையன் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கான், வேர்ல்டு கப்லையும் சரி, அதுக்கப்புறம் ஐபிஎல்லையும் சரி. அதே நேரத்தில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அந்த பையனோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத காட்டிட்டு போயிட்டான் லாஸ்ட் சீசன். ஸோ அதனால இந்த பையன் மேலே வந்து ஆர்சிபி கண் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நேரத்தில் பிட்டிங் வார் இருந்தாலும் பெரிய அமௌண்ட் போவாரா, ஒரு 15 கோடி அப்படிலாம் போவாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 6-7 கோடிக்குள்ளேயே ஒரு அமுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சமையான அசட்டா அந்த டீமுக்கு மாறுவாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவால ஸ்பின்னும் போட முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு கிரேட் அடிஷன் அந்த ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரச்சின் ரவீந்திராவை வந்து ஆர்சிபி டார்கெட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவதா வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா. ஆக்சுவலி ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கும். சகல் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒஸ்டா மாறிடுச்சு. அதுவும் லாஸ்ட் சீசன் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி சிஎஸ்கேலேருந்து வர்ற ஒரு பிளேயரான நம்மளோட மகேஷ் தீக்ஷனா மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு மாதிரி சின்னசாமி மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் சர்வே பண்ண முடியும். லைக் ஒரு குல்தீப் யாதவ், ஒரு அபி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, இது மாதிரி வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து அங்க இருக்கணும். ஆனா இவங்க எல்லாமே ரீடைன் பண்ணப்பட்டுட்டாங்க, இவங்க யாருமே ஆக்ஷனுக்குள்ள வரலங்கிறப்போ மகேஷ் தீக்ஷனா ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் அவர் சிஎஸ்கேல விளையாண்டு ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர். சேப்பாக் கண்டிஷன்ஸ்லயே, அதாவது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்லயே அவரால் ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸ்ரீலங்கன் பவுலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேட்ச் அப்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னே நான் சொல்லுவேன். நல்ல ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே நேரத்தில் வந்து 3 வாட்டி ஐபிஎல் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்க ஒரு பவுலிங் அட்டாக் இருந்த ஒரு இதுல இருந்துட்டு அவர் வர்றாரு அப்படிங்கிறதுனால என்னைய பொறுத்த வரைக்கும் மகேஷ் தீக்ஷனா மேல ஆர்சிபி ஒரு கண்ணு வைப்பாங்க. எப்பவுமே வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் மேல அவங்களுக்கு ஒரு அந்த கிரேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். வன்னிடேசரங்காலாம் அதுக்கு தான் எடுத்து வச்சாங்க. அந்த வழியில வந்து மகேஷ் தீக்ஷனாவுக்கு ஒரு நல்ல பிட்டிங் இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுக்கு அடுத்தபடியா டெவான் கான்வே. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓபனர், அதே நேரத்தில் ஸ்பின்னர் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவை. இஃப் ரவீந்திரா இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கான்வே நோக்கி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் ஐபிஎல் வந்து கான்வே மிஸ் பண்ணார் இன்ஜுரினால. ஆனா அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷனல்லையும் காட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாவும் சரி ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர். மிடில் ஓவர்ஸ்ல கேமை நல்லா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, விராட் கோலியோட பேர் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு டெவான் கான்வே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலினால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடமா ஆட முடியும். ஏன்னா ஒரு சைடு டெவான் கான்வே கேமை பார்த்துப்பாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதே நேரத்தில் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஒரு நல்ல பிளேயர் கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி சிஎஸ்கே ஆர்டிஎம் பண்ணல அப்படின்னா ஆர்சிபி தட்டி தூக்குறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து, சிஎஸ்கே ரிலீஸ் பண்ற இந்த 3 பிளேயர்ஸ்ல மேபி ஒரு ஆளையாவது ஆர்சிபி கண்ணு வச்சு தூக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.